சனி எப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் உங்களுக்கு பாதிக்காதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு உதாரணத்துக்கு சனி இப்போ சமீபத்தில் கும்பத்தில் இருந்தார். இப்போ கும்பத்தில் இருக்கு, இப்போ கோச்சாரத்தில் ரீதியாக கும்பத்தில் இருக்கிறாரு. ஏற்கனவே அவங்க ஜாதகத்தில் புதன், சுக்கிரன், குரு ஆகிய கிரகங்கள் சிம்மத்தில் இருக்கணும். அல்லது மூன்றில் இரண்டு இருந்தால் போதும், மூணுமே இருக்கணுங்கிறது ஒன்றும் கட்டாயம் இல்லை. அப்படி இருக்கும்போது சனி சுபகிரகங்களுக்கு நேர் எதிரில் ஏழாம் இடத்தில் அவர் ஸ்ரீ சனி பகவான் அங்கே பயிற்சியாகி வந்துடுறார். அப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்களுக்கு ஏதாவது சொத்து பத்து வாங்கக்கூடிய இடமோ நிலமோ, சொத்து பத்தில் குழந்தை பிறப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளையும் அவர் நடத்தக்கூடிய ஒரு தகுதி உள்ளவராக இருக்கிறார். அப்போ அந்த வகையில் அவர் சனி ஒரு மிக சிறப்பாகவே வேலை செய்கிறாரு. அப்போ உங்களுக்கு சனி ஒரு சில நன்மைகளை அவர் அந்த இடத்துல இருந்து செஞ்சாலுமே கூட நேர் சுபகரங்களுக்கு நேர் எதிரில் இருக்கும்போது ஜென்மச்சனியாக இருந்தாலுமே கூட அவர் சில நன்மைகளை அவர் செய்வார். உங்களுக்கு சொத்து வாங்க வாய்ப்பு, இப்போ குழந்தை பிறப்பு எல்லா சந்தர்ப்பங்களையும் கொடுப்பார், நல்லதும் செய்வார். ஆனால் அதில் ஒரு சில குறைபாடுகள், குழப்பங்கள், சச்சரவுகள், கடன் அது மாதிரியான பிரச்சனைகளும் கையோட இருக்கும். இருந்தாலுமே கூட ஜென்மச்சனி காலத்தில் இப்படி ஒரு நல்லதும் கூட நடக்கும். எனவே ஜென்மச்சனி முழுக்க பாதிப்புன்னு சொல்ல முடியாது, ஜென்மச்சனி மிகவும் பிரமாதமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. மற்றபடி முழுக்க ஜென்மச்சனினா ஒரு பயங்கரமான ஒன்று அப்படின்னு சொல்லி பயந்துக்கிறது தேவையும் இல்லாதது. ஆனால் ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கிற இடத்தை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த ஜென்மச்சனிங்கிறது பாதிப்பு அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கும். இப்போ தொழில் ரீதியாக பார்க்கும்போது இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ சனி இருக்கிற ராசிக்கு இரண்டாம் இடத்துலையோ மூன்றாம் இடத்துலையோ சந்திரன், செவ்வாய், கேது போன்ற கிரகங்கள் மூவரும் ஒன்றாகவோ தனித்தனியாகவோ இருக்கும்போது அவங்களுடைய தொழிலினுடைய நிலை ஒரு ஷார்ட் டர்மாக தான் இருக்கும். எந்த தொழிலுக்கு செஞ்சாலும் நிலைக்க மாட்டேங்குது. இந்த தொழிலிருந்து அடுத்த தொழிலுக்கு போகிறாங்க, அடுத்த தொழிலிருந்து அடுத்த தொழிலுக்கு போகிறாங்க. உத்தியோகம் பார்த்தாலும் இந்த உத்தியோகத்தை பார்த்துக்கிட்டு அந்த உத்தியோகம் போகிறாங்க. அதை ஒரு சரி ஒரு நிரந்தர உத்தியோகம் கிடைச்சிது அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு அந்த நிரந்தர உத்தியோகத்துலேயும் சில மாறுதல்கள் ஏற்படும். ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு சில மாற்றங்கள் செய்வாங்க. ப்ரைவேட்லேயும் அப்படி தான் இருந்தாலும் அவங்களுக்கு சில மாற்றங்கள் ஷார்ட் டர்மாக சடன்லி மாற்றங்கள் ஏற்படும். அது உங்களுக்கு அந்த சந்திரன், கேது, செவ்வாய் போன்ற கிரகங்கள் 2, 3 இருக்கும்போது ஏற்படும். இதே 12ல் குரு, சுக்கிரன் போன்ற கிரகங்கள், அதாவது சனி இருக்கக்கூடிய ராசிக்கு 12ல் 2ல் குரு சுக்கிரன் இருந்ததுன்னா அவங்களுக்கு ரொம்ப தொழில் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அதுபோக சனி கூட சுக்கிரன், புதன் சேர்க்கை அப்படிங்கிற இருந்து சுபர்களோட சேர்ந்து அது குருவால் பார்க்கப்பட்டால் அவர்கள் வாழ்நாள் முழுவதுமே தொழில் இல்லைங்கிற ஒரு கஷ்டமே இருக்காது. அவங்க கூலி வேலைக்கு போனால் கூட வாழ்நாள் முழுசாக அவங்களுக்கு வேலை கிடைக்கும், வருமானம் இல்லைங்காம இருந்துட்டு இருக்கும். சின்ன வயசுலேயே அவங்க சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிருவாங்க. பெரிய நல்ல தொழில் பண்ணாங்கன்னா அந்த தொழில் மென்மேலும் வளர்ச்சி அடைஞ்சு நல்ல ஹை லெவல் பொசிஷனுக்கு போகிறதுக்கான சூழலையும் அந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். இதே சனி பகவான் உங்களுக்கு சுக்கிரனுக்கு நேர் ஏழாம் பார்வையாக சுக்கிரனை பார்த்தாருன்னா மனைவிக்கு உடல்நிலை பாதிப்புகள், ஆரோக்கியத்தன்மையை குறைப்பார். அதே மாதிரி புதனோடு சேர்ந்தாலும் நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டாலும் அவங்களுக்கு நரம்பியல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் போன்றவற்றை ஏற்படுத்துவார். இருந்தாலும் வானசாஸ்திர அறிவு, கணித அறிவு போன்றவற்றை இருக்கும். அவர்களுக்கு ஒரு மந்த குணம் உள்ளவரை போல் தோற்றமளிப்பார்கள். ஆனால் நல்லா புத்திசாலித்தனமாகவே இருப்பாங்க. அந்த செயற்கை குரு பார்க்கும்போது சனி புதன் செயற்கை குரு பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே பெரிய புத்தி கூர்மை உள்ளவங்களாம், வானசாஸ்திரம், ஜோதிடம், கணிதம் போன்றவற்றில் அறிவுள்ளவர்களும், புரோக்கரேஜ் இதெல்லாம் அவங்களுக்கு நல்லா வரும். அப்போ உங்களுக்கு சனிக்கு 10ஆம் அதிபதி ரொம்ப முக்கியமானவராக இருக்கிறார். சனிக்கு 10ஆம் இடமும் 10ஆம் அதிபதியும் முக்கியமானவராக இருக்கிறார். சனி நின்ற டெபாசிட் கிரகமும் நல்லா வலுவாக இருந்து சனிக்கு 10ஆம் இடம் வலுவாக இருந்து நாம் சொல்லக்கூடிய சனிக்கு சுபர்கள் தொடர்புகள் இருந்தால் அவங்க கண்டிப்பாக தொழிலில் கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வருவாங்க. அவங்களுடைய சுய ஜாதகத்தில் ஒருவேளை 10ஆம் அதிபதி அஸ்தமனம், பகை, நீச்சம் இது மாதிரியான இடங்களில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர்களுக்கு வேறு ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு அந்த சனிக்கு சுபர்களின் தொடர்பு நல்ல வலுவான தொடர்புகள் இருக்கும்போது வேறு ஏதேதும் ஒரு வகையில் அவங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். தொழில் இல்லைங்காமல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும்.
அவங்களுக்கு கடைசி வரைக்கும் தொழில் இல்லைங்கிற எந்த திசை வந்தாலும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. தொழிலை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் இருக்குது. இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இது. இந்த வகை இது ஒரு ஜன்னலை மூடினா கதவு திறக்கும், கதவு மூடினா ஜன்னலை திறக்கும். அப்படி இருக்கும் அவங்களுடைய தொழில் நிலைமை. இதை வந்து நாடி முறையில் குடை யோகம்னு சொல்லுவாங்க. சனிக்கு 2 புறங்களும் சுவர்கள் இருந்து குரு பார்க்கிறத ஒரு குடை யோகம்னு சொல்லுவாங்க. குடை மாதிரி அவங்களுக்கு வாழ்நாள் புறம் குடை மாதிரி வெயிலையும் மழையிலையும் அவங்களுக்கு உதவுறதாக சொல்றாங்க. இப்போ வந்து இப்படி இருக்கும்போது உங்களுக்கு கேதுவோடு மட்டுமே சனி சேர்ந்திருக்கிறார் அப்படின்னா அவர் நெருங்கி இருக்கக்கூடிய தூரத்தையும் நாம் பார்க்கணும். வெறுமனே கேதுவோட சேர்ந்த சனி நல்லவராக கருதப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இல்லை. கேது எந்த டிகிரிக்குள்ள சேர்ந்திருக்கிறார், ஒரு 10 டிகிரிக்குள்ள 8 டிகிரிக்குள்ள சேர்ந்திருந்தா, சனியோட சேர்ந்திருந்தாருன்னா அவங்களுக்கு கட்டாயம் தொழில் துண்டிக்கப்படும். தொழில் அவர்களுக்கு துண்டிக்கப்பட்டு திரும்பவும் வேற ஒரு தொழில் செஞ்சு தான் பிழைப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். வேலைக்கு போனாலும் அப்படிதான் இருக்கும். சனி கேது நெருக்கம் வந்து அவ்வளவு சிறப்பு இல்லை. ஆனால் சனி கேது தள்ளி இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வெரி குட் ஆன்மீக அறிவு, மிகச்சிறந்த ஆன்மீக அறிவு அவங்களுக்கு கொடுக்கும். அவங்களுக்கு வந்து டெய்லரிங் சம்மந்தப்பட்ட கயிறு ஒயரு இந்த மாதிரி சக்கரம், அதாவது டெய்லரிங் மிஷினில் சக்கரம் இருக்குது இல்லையா, அது மாதிரியான தொழில்களும் அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே வரும். சனி ராகு அப்படிங்கிற தொடர்புகள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சனி ராகு தொடர்பு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து எடுத்தெடுப்பில் உங்களுக்கு முதலாளி ஆகிறது முடியாத காரியம். கொஞ்சம் தொழிலாளியாக இருந்தால் அவங்க முதலாளி ஆகணும். அதுதான் அவங்களுடைய விதி. அதுதான் விதி. ஒருவேளை வசதியானவனா இருக்கிறான் அப்படின்னா அவனும் கொஞ்ச காலம் தொழிலாளி மாதிரி வேலை செய்வான். அந்த இடம் தொழில் செய்யக்கூடிய இடத்துல அவனும் தொழிலாளிகளோட சேர்ந்து வேலை செய்வான். கொஞ்சம் உழைப்பாங்க. உங்களுடைய உழைப்பு பிறகு அவங்க நல்லா மேலே வருவாங்க. அதனால வந்து சனிக்கு ராகு கேதுகளோட தொடர்புகள் வர்றது அவ்வளவு சிறப்பானதா இருக்க முடியாது. அதுலேயும் குறிப்பாக ராகுவோட தொடர்பு வர்றது அவங்களுடைய தொழில் நேர்மையற்ற தன்மையும் நாணயம் இல்லாத தன்மையும் இருக்கும். ஆனால் சில பேருக்கு அந்த தரகு பிடிக்கக்கூடிய தொழில், ஆள் பிடிக்கக்கூடிய தொழில்கள், இந்த ஆளுகளை கான்ட்ராக்டாக பிடிச்சி விட்றாங்களே அந்த மாதிரியான தொழில்கள் சனி ராகு கொடுப்பார். இப்போ வந்து உங்களுக்கு சனி செவ்வாயோட சேரும்போது இரவு நேர தொழில்கள், சடன்லி எரிச்சல் அடையக்கூடிய தொழில்கள், அலைச்சல் மிகுந்த தொழில்களை தருவார். ஆனால் சனி செவ்வாயோட தொடர்புகள் நேருக்கு நேர் இருக்கும்போது அவங்களுக்கு தொழில் ரீதியான மாறுதல்கள், திடீர் ஏற்ற இறக்கங்கள் எப்பவுமே இருக்கும். சனியை குரு சுக்கரன் போன்ற கிரகங்கள் ஏற்கனவே உங்கள் ஜாதகத்தில் குரு சுக்கரன் போன்ற கிரகங்களோட தொடர்பு ஜாதகத்தில் இருந்து டிரான்சிஸ்ட்லேயே அப்படி வந்துன்னா பெரிய நல்ல ஒரு பூஸ்டான ஒரு காலகட்டமாக இருக்கும். எனவே இந்த மாதிரியெல்லாம் சனி பகவான் உங்களுக்கு பல நன்மைகளையும் செய்கிறார். எனவே சனியை பற்றி நான் பேசிக்கிட்டே இருந்தோம்னா இன்னும் போயிட்டே தான் இருக்கும். இதோட நம்ம இதை முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.